1/2 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காயிலே சின்ன சைஸ் உள்ள நெல்லிக்காய் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இத வந்து ஊறுகாய் போடலாமா? இல்ல தேன் நெல்லிக்காய் போடலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஊறுகாய் போட்டா வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ வந்துட்டு தேன் நெல்லி போடலான்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்காய் ஃபுல்லா நல்லா அலசிட்டு, கீரைலாம் நான் போடவே இல்ல. இத வந்து இட்லி செட்டில வச்சு இங்க வேக வச்சாலே அது நல்லா வெடிச்சு வந்துரும். சின்ன நெல்லிக்காவா இருக்கிறதுனால. இப்போ ஒரு 1/2 கிலோ வெல்லம் நான் எடுத்துக்கிட்டு ஈக்குவலா அதாவது நெல்லிக்காய் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீங்க எடுத்துட்டு, நான் பாகுபதம் வராம நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கட்டியா காய்ச்சி நான் அதில ஊத்திட்டேன் வடிகட்டிட்டு. இப்போ நான் ஓவர் நைட் எல்லாம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 2 செட்டா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனா அந்த மாரி வரவே இல்ல. தண்ணி வந்துட்டு பாகுபதம் கரெக்ட்டா வராதனால, தண்ணி நீர் விட்ட மாரி ஆயிருச்சு. இப்போ நெல்லிக்காவும் அந்த வெல்லப்பாகும் தனித்தனியா இருந்துச்சு. சொட்டாகவே இல்ல. ஸோ என்ன பண்ணேன், மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, வெல்லம் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து இந்த தண்ணிய ஃபுல்லா இருத்துட்டு, அந்த ஊறுன நெல்லிக்கால மறுபடியும் நல்லா கட்டியா நான் காய்ச்சி ஒரு பாகுபதம் அதாவது தண்ணியில வந்து ஒரு சொட்டு ஊத்தி பார்க்கும்போது லைட்டா புடிக்க வரணும். அந்த மாரி இருக்கும்போது நெல்லிக்காய் ஃபுல்லா நான் அதில சேர்த்துக்கிட்டேன். நம்ம இத வந்து கண்டிப்பா நம்ம வந்து தேன்ல தான் செய்யணும். நமக்கு தேன் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாரி நம்ம வந்து வெல்ல பாகுல நம்ம வந்து நெல்லிக்காய் ஊற போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டு வரும்போது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். உச்சந்து உள்ளங்கால் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நெல்லிக்காய் தீர்வா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.